கோவை இயற்கை வேளாண் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ என்று விவசாயிகளின் வரவேற்பை பார்த்து வியந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்த EPS 8 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை வழங்கினார். கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண் விவசாயிகள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், புட்டபர்த்தி விழாவுக்கு சென்றதால் காலதாமதமாகிவிட்டதாகவும் அதற்காக விவசாயிகளிடம் மன்னிப்பு கோருவதாகவும் கூறினார். சிறு வயதில் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்ததாக தெரிவித்தார். जब मैं यहाँ मंच पे आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. நம் மண்ணின் வளத்திற்கு அதிநவீன ரசாயனம் கேடு என்று கூறிய பிரதமர், இயற்கை விவசாயம் என்னும் புரட்சியை தொடங்குங்கள் என விவசாயிகளுக்கு அறிவுறுத்தினார். இயற்கை வேளாண்மையின் தலைமை தென்னிந்தியா என்றும் பாராட்டினார். तमिलनाडु में तो भगवान मुरुगन को शहद और श्री अन्न से बने तेनम तिनई मावुम उसका भोग लगाया जाता है. तमिल रीजन्स में कम्बू और सामई. கூட்டத்தில் சிறுமிகள் ஏந்தி நின்ற பதாகையை குறிப்பிட்டு அதனை மேடைக்கு கொண்டு வருமாறு மோடி கூறினார். தாங்கள் பட்டம் பெறும்போது இரண்டாவது பொருளாதார வல்லரசாக இந்தியா மாறியிருக்கும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகையை ஏந்திய சிறுமிகளுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். वो लेकर के मुझे दे दीजिए और आपका जो कुछ भी मैसेज होगा उसको जरा कलेक्ट करके मेरे पास पहुंचा दीजिए. मैं सिक्योरिटी के लोगों से कहूंगा कि वो लेकर के. साथियों, थैंक यू बेटा, आप कब से हाथ ऊपर करके खड़े थे. முன்னதாக பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் கிடைக்கும் வகையில் 18,000 கோடி ரூபாயை பிரதமர் மோடி விடுவித்தார். பிரதமருக்கு மாட்டு வண்டியின் மாதிரியை விவசாயிகள் பரிசாக அளித்தனர். இயற்கை விவசாயத்திற்கு பாடுபட்ட விவசாயிகளுக்கு விருதுகளை அளித்து பிரதமர் கௌரவித்தார். He trains young farmers in his own field. முன்னதாக கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், பாஜக மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை வரவேற்று 8 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை கடிதத்தை வழங்கினார். கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். கோவை ராமேஸ்வரம் இடையே ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க வேண்டும். கோவையில் இருந்து பெங்களூருவுக்கு இரவு நேர ரயில் சேவை ஆரம்பிக்க வேண்டும். கோவை விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற வேண்டும். விவசாய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கான GST வரி சதவிகிதத்தை 18 இருந்து 5 குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை EPS அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.